நேற்று நம்ம சேனல்லேருந்து ஒரு வீடியோவை போட்டிருப்போம். அதாவது என்ன, தமிழ் ஆக்டரான ஸ்ரீகாந்த் அவங்கள பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது என்ன, இவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ட்ரக்ஸ் எடுத்துக்கினாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோவை பார்த்துருப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேறு லெவல் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இவங்க மட்டும் இந்த ஒரு கேஸில் இல்லையா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ் ஆக்டர்ஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸில் இருக்க போதாங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்களை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்ட கேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. கோலிவுட்டு, பாலிவுட்டு இந்த மாதிரி பல இடங்களில் இருந்து பார்த்தா ஆக்டர்ஸுங்க எல்லோரும் மாட்டியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணிட்டாங்க. வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் சினிமா செலிபிரிட்டர் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இவங்க ஸ்ரீகாந்த் மட்டும் இல்லை, இந்த ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா பல பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய லிஸ்ட்டாகவே போய்கிட்டு இருக்குது. அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தவங்க பேரும் பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கழுகு படத்தில் நடித்தவங்க கிருஷ்ணா, இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களோட பேச்சு பார்த்தீங்கன்னா அடிபட்டு வருது இந்த ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் இவங்களும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பதா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸில் இவங்களும் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லை, கோலிவுட், ஹாலிவுட் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பெருசாக பேசப்பட்டு தான் வருது. சரி, கன்னடக நடிகரில் யார் மாட்டியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கன்னடக நடிகையான 2020 பார்த்தா இவங்க 2 பேர் மாட்டியிருப்பாங்க. சஞ்சனா கல்ராணி, அதுக்கப்புறம் என்ன ராகினி திவேதியும். இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸை விற்கிறதும் சரி எடுத்துக்கிறதும் சரி அந்த கும்பல் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து சுற்றிருக்காங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 4 மாதம் ஜெயிலில் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாமீனில் வெளியே வந்திருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மலையாள நடிகர்கள் கூட இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆக்டர்ஸுங்க பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுல மாட்டிக்கிட்டு நிறைய பேர் சிக்கி தவிக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு லிஸ்ட்டு பார்த்துடலாமா? ஆக்டரான ஷான் டாம் ஷாக்கோ ஒரு பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா போலீஸ் தேடிக்கிட்டு வராங்க. தேட சொல்ல பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஹோட்டலில் தங்கிக்கிறது தெரிய வந்து, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க 3வது மாடிக்கு போய் அங்கேருந்து பார்த்தா தப்பிச்சு ஓடுற வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. அதனால் போலீஸ் பார்த்தீங்கன்னா இவங்களை சர்ச் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா இவங்க போதைப் பொருட்களை பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவங்கள போலீஸ் பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன, ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா தர்மபுரிக்கு ஒரு ரைடு போயிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட கார் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா இறந்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்களை பிடிச்சி போலீஸ் விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ தெலுங்கு நடிகரில் யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு 2017 பார்த்தீங்கன்னா தெலுங்கு நடிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் எடுக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு புழக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருந்தது. ஷர்மி, முமைத் கான், அதுக்கப்புறம் என்ன தருண்குமார், நவ்தீப், இவங்க 3 பேரையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ரொம்பவும் ஃபேமஸான தெலுங்கு பாடகி, அதாவது பார்த்தீங்கன்னா மங்கிலி. ஸோ இவங்களோட பர்த்டே பார்ட்டி, அதுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பார்ட்டியில் மோஸ்ட்டாக ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அங்கே சோதனை பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா 9 பேர் பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே யூஸ் பண்ண ட்ரிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து இறக்கப்பட்டதான். ஸோ கஞ்சா கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இவங்க மேலேயும் பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அரெஸ்ட்டும் பண்ணி வச்சு. இதில் முக்கியமான ஒருத்தர் இவங்க தான்ப்பா, ஷாருக் கான் மகன் ஆரியன் கான். இவங்களையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்போனா 2021 பார்த்தீங்கன்னா மும்பையில். ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோவாக்கு ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கப்பலில் போயிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொகுசு கப்பல் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சா யூஸ் பண்ணிக்கிறதா பார்த்தா போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச போலீஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அந்த ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா ரீசர்ச் பண்ண வந்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ண வந்துட்டாங்க. எதனாவது பொருள் கிடைக்குதான்னு பார்த்தா சர்ச் பண்ண சொல்ல பயங்கரமான விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அதாவது பார்த்தா கஞ்சா பொருட்கள் பார்த்தா ரொம்பவும் ரேராக நிறையவே கிடைச்சிருக்குன்னு பார்த்தா சொல்கிறாங்க. ஹாலிவுட் நடிகரில் ரொம்பவும் ஃபேமஸானவங்க ஷாருக் கான். ஸோ அவங்களுடைய மகன் இந்த ஆரியன் கான், இவங்கள பார்த்தா இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கள மட்டும் தானடான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, கிட்டத்தட்ட அவங்க கூட பார்த்தா 8 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 28 நாள் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க, அதாவது பார்த்தா சிறையில் வச்சுருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுஷாந்த் சிங் இவங்க பார்த்தா இறந்துட்டு இருப்பாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரக்ஸ் தான் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பொருளையே கிளப்பி விட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வேறு யாரும் சொல்ல, அவங்களுடைய முன்னாள் காதலி ஸோ ரியா சக்கரவர்த்தி இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ட்ரக்ஸை யூஸ் பண்ணதுனால தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. ஸோ அதனால தான் இவங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஜாமீனில் வந்ததாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க தூக்கு மாட்டிக்கிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சரி, அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் என்ன, ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அதாவது பார்த்தா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி மாட்டிக்கிட்ட ஆக்டர்ஸ் யாருன்னா உங்களுக்கு இந்த ஒரு லிஸ்ட்டில் சொல்கிறேன். பாலிவுட் நடிகையான ராகுல் பிரீத்தி சிங் இவங்க 2 பேரும் பார்த்தா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அமரன் பிரீத்தி சிங் இவங்க 2 பேரும் பார்த்தா கொக்கைன் யூஸ் பண்ணி மாட்டிக்கிட்டு, இவங்க 2 பேரும் விசாரிக்க பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து போலீஸ் வர வச்சாங்க. ஸோ அவங்களும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 பேரை பார்த்தீங்கன்னா இவங்களோட சேர்த்து அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன,
ஹிந்தி நடிகர் ஹர்மன் கோலி ஸோ இவங்களையும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. தயாரிப்பாளர் அர்பித் மெண்டி ஸோ இவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபேமஸ் சீரியல் ஆக்டரில் ஸோ ஹிந்தியில் இவங்களும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. காமியா பஞ்சாபி ஸோ இவங்களும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. தெலுங்கு நடிகர் ரவி தேஜா, தெலுங்கு டேரக்டர் பூரி ஜெகநாத், அப்புறம் ஆக்டர்ஸும் நிறைய பேர் மாற்றிருக்காங்க. நெப்தீப், தனுஷ், சுப்ரம்ராஜ், ஸோ நந்தி, இந்த மாதிரி பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரக்ஸ் எடுத்துக்கிற கேஸில் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் பதில் சொல்லி ஆகணும் சொல்கிற மாதிரி தான் ஸோ இந்த கேஸில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் மாட்டிட்டாக்கா அதுலேருந்து பல விஷயங்கள் பல இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற மாதிரி தான் இவ்வளோ பேர் ட்ரக்ஸுக்காக மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த வீடியோ நினச்சி நீங்கள் சொல்ல போய் மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி